நமஸ்தே, வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷாரத் உத்ராரத் February 25 கொஸ்டின் பேப்பர். இது சென்னை சபாவோடது. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்னெல்லாம் வந்திருக்கோ அதை நான் வந்து ஃபாஸ்ட்டாகவே கொஞ்சம் சொல்லிடுறேன். ரிமைனிங் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். இதை விட்டுட்டு அக்செப்ட் இந்த கொஸ்டின்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிக்க ஆரம்பிங்க. ERC பார்த்திங்க அப்படின்னா போயம் 2 ERC 1, போயம் 4 ERC 1, போயம் 5 ERC 1, போயம் 9 ERC 1. இதெல்லாமே சாப்டர் 1லேருந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அது இருக்குல்ல, நவீன் பத்திய சைனிகாலேருந்து இந்த 2 ERCயும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உருது காவிய கண்டலேருந்து கேட்டிருப்பாங்க. போயம் 1 ERC 1, போயம் 5 ERC 1, போயம் 1 ERC 1, போயம் 6 ERC 1. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஞ்சவட்டியிலேருந்து கேட்டிருப்பாங்க. பஞ்சவட்டியிலேருந்து ERC 1 ERC 13 கேட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் படிக்கிறீங்கன்னா 1 to 13 வரைக்கும் படிங்க. செகண்ட் ஹாஃப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 12 to 25 வரைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 12, 13 படித்து வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் ஒமிட் பண்ணிவிடுங்க. ஏதாவது ஒரு ஆஃப் படிங்க. நெக்ஸ்ட்டு தோஹா பார்த்தீங்கன்னா எனி 2 ஆத்தர் படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 தோஹா அட்டன் பண்ணணும். எனி மொத்தம் 3 ஆத்தர் இருக்காங்க. கபீர், பிஹாரி, ரஹீம். இந்த 3 ஆத்தரில் எதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கபீரில் 4 and 1 கேட்டாச்சு. ரஹீம்லேயும் 1 and 4, பிஹாரிலால 4 and 6 கேட்டாச்சு. இதை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் பார்த்தீங்கன்னா எத்தனை படிக்கணும்? 4 போயிடும். ரிமைனிங் இதில் ஒரு 8, இதில் ஒரு 8 படிக்கிறீங்கன்னா 16. டோட்டல் 4 ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் 20 படிக்கணும். 20ல் இந்த 4 ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் 16 தரவு பண்ணிக்கோங்க. எனி 16. தேர்டு பார்த்தீங்கன்னா 1, 4, 8 கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2, 3, 5 படிங்க. ஃபோர்த் ரோமன் பார்த்தீங்கன்னா உருது காவிய கண்டலேருந்து 1, 5, 8 கேட்டாச்சு. ரிமைனிங் 2, 3, 4. தென் பஞ்சவட்டி பார்த்தீங்கன்னா 1 and 3 கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 or 4. எனி 1 படிங்க. 2 இல்லைனா 4. அதே மாதிரி இங்கே அடுத்த பஞ்சவட்டியில் பார்த்தீங்கன்னா அடுத்த ரோமனில் 1, 4 கேட்டாச்சு. 2 or 3. ஓகே. எனி 1 படித்தா போதும். இது உங்களோட ஃபஸ்ட் பேப்பர். அண்ட் செகண்ட் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ERC. இது வந்து துருவ சுவாமினிலேருந்து கேட்டிருப்பாங்க. இல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் உங்களுக்கு 28 ERC இருக்குது. அதில் நீங்கள் ஒரு 1லேருந்து 20 வரைக்கும் படிக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து 4 அட்டன் பண்ண முடியும். ஓகே. உங்களுக்கு வந்து 4 அட்டன் பண்ணணும். 3, 5, 11, 17, 23, 28 கேட்டாச்சு. மேக்ஸிமம் 1 to 20 இந்த வந்திருக்க கொஸ்டின்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிச்சிங்கன்னா 4 ERC நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூரியோதயிலேருந்து கேட்டிருப்பாங்க. அடுத்தது உதயன். இப்படி ஒவ்வொரு சாப்டர்லேருந்து அடுத்தடுத்த சாப்டர்லேருந்து வந்திருக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா லெசன் 1 ERC 1 கேட்டாச்சு. உதயனில் ERC 1, அதாவது லெசன் 2ல் ERC 1, அண்ட் லெசன் 3ல் ERC 1, லெசன் 5ல் ERC 1. இப்போ இதில் நீங்கள் படிக்கிறது பார்த்தீங்கன்னா 1, 2, 3 3 லெசனில் இருக்க ERC தரவு பண்ணிக்கோங்க. இந்த ERCலாம் வந்த ERC ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிங்க. தென் துருவசுவாமினி அண்ட் ராம்குப்தா கேட்டாங்க. 1 and 2 கேட்டாச்சு. ரிமைனிங் நீங்கள் படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா 3 and 4. தென் ஃபோர்த் ரோமன் பார்த்தீங்கன்னா 6, 2, 5, 7 கேட்டாச்சு. 1, 3, 4, 8 படிங்க. அண்ட் ஏகாங்கி கலாக்கி திருஷ்டி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்த் ரோமனில் 1, 4 கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 and 3. ஓகே. 2 and 3 படிங்க. இல்லை நீங்கள் வந்து செகண்ட் ஹாஃப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5 and 6 படிங்க. ஓகே. எனி 1. இது இல்லை இது. அடுத்து 6th ரோமன் 5, 6, 9, 18 வந்து கேட்டாச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கேட்கல. அதனால் மேக்ஸிமம் ஃபஸ்ட் ஹாஃப் பாருங்கள். 1, 2, 3, 4, 7, 8 தரவு பண்ணிக்கோங்க. அண்டு 7th ரோமன் பார்த்தீங்கன்னா கிசி ஏக் பிரஷன் கா உத்தர் லிக்கியே. இப்போ 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது இல்லை இது எழுதணும். 2ல் எனி 1. அப்போ இங்கே வந்து 3 and 7 கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் சூஸ் பண்ணிங்கன்னா 1 and 6. 1லேருந்து 6 வரைக்கும் படிச்சுக்கோங்க. 3 ஒமிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ரோமன் லெட்டர் 8 கிசி ஏக் பர் டிப்பனி லிக்கி. இதில் பார்த்தீங்கன்னா 1 and 18 கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் சூஸ் பண்ணி 2லேருந்து 15 வரைக்கும் தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இதில் வந்து 5 மார்க் தான். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லே ஒரு 10 வரைக்குமாவது தரவு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேலை 10க்கு முன்னாடியே மேக்ஸிமம் வந்துடும். இருந்தாலும் ஒரு நம்ம சேஃப்டிக்கு ஏன்னா எதுவுமே நம்ம எழுதலை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒமிட் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. எல்லா ரோம லெட்டருமே
கரெக்டாக எவ்வளோ நீங்கள் அட்டன் பண்ணணுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி தான் நான் வந்து ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருப்பேன். இதை ஃபாஸ்ட்டாகவே சொல்லியிருப்பேன். மேக்ஸிமம் நீங்கள் போய் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப லேட்டாக தான் உங்களுக்கு வந்து டிலேவாக தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் வீடியோ. இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.